இந்த கோரிக்கை இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுடைய கோரிக்கை. சென்னையில் அதிக அளவில் பூங்காக்கள் வேண்டும். காரணம், கடந்த 30 ஆண்டுகளில் சென்னையில் உள்ள பொதுவெளி இடங்கள், பப்ளிக் ஸ்பேஸ் மற்றும் பசுமை பரப்பளவு, கிரீன் கவரேஜ், இது 50 விழுக்காடு குறைந்திருக்கிறது. 50 விழுக்காடு. There's a 50% reduction of public spaces and green coverage in Chennai in the last 30 years. அது மட்டுமல்ல, இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இதற்கு முன்பு ஒரு ஏரியாக இருந்தது. அந்த ஏரியை மூடித்தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உருவாக்கினார்கள். இப்பொழுது அந்த பேருந்து நிலையம் வண்டலூர் கீழம்பாக்கத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இப்போ இருக்கின்ற பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட 60 ஏக்கர் நிலப்பரப்பு அளவு இருக்கிறது. இதில் ஒரு பசுமை பூங்கா அமைக்க வேண்டும். காரணம், சென்னையில் மக்கள் இறப்பதற்கு அதிக காரணம் தொற்றா நோய்கள். அதாவது சென்னையில் 75 விழுக்காடு இறப்புகள் தொற்றா நோய் மூலமாக தான் வருகிறது, ஆய்வுகள் சொல்கிறது. தொற்றா நோய் என்றால் இது டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கிட்னி டிசீசஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், பிரெயின் ஸ்ட்ரோக்ஸ், இதெல்லாம் தொற்றா நோய்கள். இதற்கு ஒரே வழி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய பூங்காக்கள் இருக்கிறது. குறிப்பாக நியூயார்க் நகரத்தில் சென்ட்ரல் பார்க் 880 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. லண்டனில் ஹைட் பார்க் 350 ஏக்கர் பரப்பளவு. டெல்லியில் லோதி பார்க் கிட்டத்தட்ட 90 ஏக்கர். மேரோலி பார்க் 240 ஏக்கர். பெங்களூரில் கப்பன் பார்க் 220 ஏக்கர். இப்படி எல்லாம் ஒவ்வொரு நகரத்தில் இருக்கிறது. ஆனால் சென்னையில் பெரிய பூங்கா செம்மொழி பூங்கா, அது கிட்டத்தட்ட ஒரு 15 to 17 ஏக்கர் தான் இருக்கு. நமக்கு வேண்டியது மிகப்பெரிய பூங்கா வேண்டும். அங்கே நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் அரசாங்கம் அங்கே நாங்கள் வணிக வளாகம் கட்டுவோம், அப்புறம் இந்த மல்டிபிளெக்ஸ் சினிமா காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகள், இதெல்லாம் வேண்டாம். அதுக்கு நிறைய இடம் இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த இடத்துல கட்ட வேண்டாம். ஏன்னா தமிழ்நாடு அரசு சொன்னது காலநிலை செயல் திட்டம், கிளைமேட் ஆக்ஷன் பிளான். இதுல 2030க்குள் இந்த பசுமை பரப்பளவை அதிகப்படுத்துவோம், பொது வெளி இடத்தை அதிகப்படுத்துவோம், இதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர், சென்னையுடைய சராசரி மழை 1050 மில்லிமீட்டர். இது இன்னும் கொஞ்சம் 30-40 மில்லிமீட்டர் கூடும் என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள். ஆனால் அதற்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, இதற்கு முன்பு 4 நாட்களில் பெய்த மழை ஒரே நாளில் பெய்யும். ஒரே நாளில் பெய்தால் கொள்ளளவு இல்லை, அதை உரிகின்ற தன்மை இல்லை, ஓபன் ஸ்பேஸ் சென்னையில் இல்லை. அதனால் கடலுக்கு அத்துணை தண்ணீரும் செல்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.